வணக்கம். இது சாய்ராம் டிஎன்பிசி கோச்சிங் சென்டர் காஞ்சிபுரம். ஸோ நம்ம சாய்ராம் டிஎன்பிசி கோச்சிங் சென்டரில் இப்போ நமக்கு வந்து புதுசாக குரூப் 4 கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ நம்மளுடைய கோச்சிங் சென்டர் முதல்ல எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, காஞ்சிபுரத்தில் கெங்குசாமி நாயுடு ஸ்கூலில், அதாவது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில், புது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. சரியா? ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வரதராஜ பெருமாள் கோயிலிருந்து ரொம்ப நியர்பை, ஸோ மெயின் ரோட்டில் தான் இருக்குது கெங்குசாமி ஸ்கூல். ஸோ என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து நோட் பண்ணிக்கிறவங்க. ஸோ இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். ஸோ இந்த புது கிளாஸஸில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, குரூப் 4க்கு தேவையான, அதாவது நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்டும் இங்கே நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம். சரியா? ஸோ ஃப்ரம் ஜனவரி டு டிசம்பர். ஸோ டிசம்பரில் தான் ஆனுவல் பிளானர் படி குரூப் 4க்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. ஸோ அதன்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஜனவரி டு டிசம்பர் குரூப் 4க்கு தேவையான எல்லா சப்ஜெக்ட்டும் இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ சிலபஸில், நியூ சிலபஸில் இருக்க மாதிரி, இப்போ லாஸ்ட் குரூப் 4 அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் எவ்வளோ அளவுக்கு தமிழ் டஃப்பாக இருக்குது, எவ்வளோ அளவுக்கு அந்த கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தேவையான மாதிரி பசங்களை ரெடி பண்ணுறோம். சரியா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா, நம்மக்கிட்ட சேர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து குரூப் 4க்கு தரவாகணும். ஸோ அப்போ லாஸ்ட்டு குரூப் 4ல் எந்தளவுக்கு டஃப்பாக இருக்குது, அது எப்படி படிக்கிறது, அந்த சிலபஸ், அந்த பேட்டர்ன் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்ம வந்து தயாராகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கிளாஸஸ். சரியா? ஸோ இதில் நமக்கு பசங்களை நல்லா அடுத்த குரூப் 4க்கு நல்லபடியாக தயார் பண்ணி அவங்களுக்கு தேர்வுக்கு எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்மளுடைய நோக்கம். சரியா? ஸோ கண்டிப்பாக குரூப் 4 நல்லபடியாக படிக்கணும், நல்லபடியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த குரூப் 4 கிளாஸஸ் புது சிலபஸ் படி. ஸோ எங்கெங்கே தான் எடுக்கிறாங்க, முன்னெல்லாம் புக்கில் இருந்து தான் படிச்சுட்டு இருந்தோம், இப்போ எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு லெவல் இருக்குது. ஸோ அந்த சிலபஸில், அந்த பேட்டர்னில் நம்ம எப்படி தேர்ச்சி அடைய போகிறோம், ஸோ அதுதான் மெயின் திங். அப்படி தான் நம்ம கிளாஸஸ் போகும்போது அதுக்கான நோட்ஸாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம், அதுக்கான மெட்டீரியல்ஸாக உங்களுக்கு உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. ஸோ வித் ஆன்லைன் கிளாஸஸ் அண்டு டெஸ்ட்டு உட்பட நம்ம சாய்ராம் டிஎன்பிசி கோச்சிங் சென்டரில் கொடுக்க போகிறோம். சரியா? ஸோ ஃப்ரம் ஜனவரி டு டிசம்பர் ஸோ நம்மளுடைய கிளாஸஸ் போகும்போது, ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? அண்ட் தென் நீங்கள் எனக்கு கால் பண்ணாலும் சரி, நம்ம வீடியோஸ் பார்த்தாலும் சரி. சரியா? சரி, இப்போ நம்ம வந்து சிலபஸ்க்குள்ளே போகலாம். சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா, பொது தமிழ் அப்படிங்கிறது எப்பவும் போல் நமக்கு வந்து அதே 100 கேள்விகள் தான். பட் ஆனால் முன்ன இருந்த 3 அலகுகள் இப்போ இல்லை. சரியா? உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பொது தமிழில் 3 அலகுகளாக பிரிச்சிருந்தாங்க. ஒன்று இலக்கணம் அப்படின்னும், இன்னொன்று இலக்கியம் அப்படின்னும், இன்னொன்று தமிழ் தொண்டு, தமிழ் ஆசிரியர்கள் அப்படின்னு பிரிச்சிருந்தாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரியான பாகுபாடு இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 அலகுகளாக பிரிச்சிருக்காங்க. ஸோ 1 by 1 நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அந்த 7 அலகுகள் என்னென்னங்கிறது அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் நம்ம. சரியா? ஸோ இந்த பொது தமிழ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இப்போ நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்குறோன்னா இன்ட்ரடக்ஷன் தான். பொது தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. சரியா? ஸோ இந்த 100 கேள்விகளில் நம்ம எவ்வளோ கேள்விகள் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ஜாப் டிசைட் பண்ணுது அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது. இப்போ பொது தமிழ் முன்னே இருந்த மாதிரி இப்போ அட்டன் பண்ண முடியல, இப்போ ரொம்ப டஃப்பாக இருக்குது, தாராளமாக டிஎன்பிசி, நம்ம சாய்ராம் டிஎன்பிசி கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா விவரங்களும், எல்லா நோட்ஸும், எல்லா சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நாங்கள் பண்ணி தருவோம். ஸோ நீங்கள் பொது தமிழில் 10% நீங்கள் வந்து மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம சாய்ராம் டிஎன்பிஎஸ்சியில் ஜாயின் பண்ணுங்கள். சரி? ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஸோ பொது தமிழுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் நம்ம எது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நியூ சிலபஸ் படி பார்க்கும்போது அடுத்த இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து மேக்ஸ்னால் மேக்ஸ்ன்றதெல்லாம் இப்போது ரொம்பவே மாறி போச்சு. மென்டல் எபிலிட்டி, ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, ரீசனிங், இந்த மாதிரி கொண்டு போட்டாங்க நம்ம டிஎன்பிஎஸ்சியில். சரியா? ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கேள்விகள் கேட்குறாங்க. சரியா? அடுத்த இம்பார்ட்டன்ட் நம்ம இதுக்கு கொண்டு போகணும். சரியா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி ஃபேக்கல்ட்டிஸ். ஸோ நேரடியான கிளாஸ், டைரெக்டாக உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கிளாஸ் ஸோ நம்ம சாய்ராம் டிஎன்பிசி இன்ஸ்டியூட்டில் நம்ம கொடுக்க போகிறோம். சரியா? ஸோ இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு அடுத்த குரூப் 4ல் நல்லபடியாக வேலை வாங்கணும், தேர்ச்சி பெறணுங்கிறது என்னுடைய நோக்கம். ஸோ அதுக்கு யாரெல்லாம் தயாராகிங்களோ தாராளமாக நம்ம டிஎன்பிசி கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சாய்ராம் டிஎன்பிசி கோச்சிங் சென்டர் காஞ்சிபுரத்தில் இருக்குது, கெங்குசாமி ஸ்கூல் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. பொது தமிழ் அண்ட் தென் மேக்ஸ். இதுக்கு அடுத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டியது ஜிகே. ஸோ இந்த ஜிகேயில் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம 1 by 1 உள்ளே போய் தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதில் மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இப்போத்தி இருக்கக்கூடிய கரண்ட் நியூஸஸ்,
ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நிறைய கேள்விகள் கேட்க போகிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து தரவான கிளாஸ் கொடுக்க போகிறோம். தரவாக இருக்க போது ஸோ இதில் எந்த டவுட்டுமே இல்லை. நியூ சிலபஸ் அடிப்படையில் நம்ம கொடுக்குற கிளாஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா, நம்ம கொடுக்குற நோட்ஸ், நம்ம கொடுக்குற மெட்டீரியல், நம்ம கொடுக்குற டெஸ்ட்டை அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய குரூப் 4 நல்லபடியாக தேர்ச்சி பெறத்துக்கு முடியும். சரியா? ஸோ நீங்கள் இதை கூட இணைஞ்சு எங்களா கூட இணைஞ்சு நீங்கள் நல்லா டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. அடுத்து நம்ம ஒரு சப்ஜெக்டாக உள்ளே போய் நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.